என் மனம் முடிச்சுக்குச்சு, ஆனா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்க இத கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கலாம். 60 வயசு கடந்த பலருக்கும் இந்த அதிகாலை நேரம் ஒரு பெரிய சவால். படுக்கையிலேருந்து எந்திரிக்க முயற்சி பண்ற அந்த சில வினாடிகள், கால்கள தரையில வைக்கும்போதே முட்டியில ஒரு சுளிர் வலி, முதுகு பிடிப்பு, பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே பயங்கர சோர்வு. வயசாயிடுச்சு, வண்டி தேஞ்சிடுச்சு, இனி இப்படித்தான்னு பலரும் ஒரு முடிவே பண்ணிடுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வலிய சகிச்சுக்கிட்டு வாழ்றது முதுமையோட கட்டாயம் கிடையாது. இது நம்ம மனநிலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுது. இத புரிஞ்சுக்க 2 உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கம் ஒரு பழைய காரை சர்வீஸ் பண்ணாம இது பழைய மாடல் எப்படிதான் மக்கர் பண்ணுன்னு ஓட்டுறது. இன்னொரு பக்கம் அதே காரை சரியான ஆயில் மாத்தி மெயின்டெனன்ஸ் பண்ணி ஸ்மூதா ஓட்டுறது. உலகின் பல பகுதிகளில் 60-70 வயசு கடந்தும் மக்கள் ஆச்சரியப்பட வைக்கிற சுறுசுறுப்போட வாழ்றாங்க. அவங்க வலிகளை நிரந்தரம்னு நம்புறதில்ல. அவங்களோட இந்த எனர்ஜிக்கு பின்னாடி பல லட்சம் ரூபாய் சிகிச்சைகளோ கிடையாது. அவங்க அன்றாட உணவுல உடலுக்கு தேவையான சரியான இயற்கை எரிபொருளை கொடுக்கறாங்க. அதுதான் வித்தியாசம். சோர்வுக்கான தீர்வு வெறும் மெடிக்கல் ஷாப்ல வாங்குற மாத்திரைகள்ல மட்டும் இல்ல, நம்ம அன்றாட ஊட்டச்சத்துல இருக்கு. குறிப்பா ஒரு சின்னஞ்சிறிய கருப்பு விதை, சியா விதை. அறிவியல் உலகம் இப்போ இந்த சின்ன விதைய ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஏதோ திடீர்னு வந்த இன்டர்நெட் ட்ரெண்ட் கிடையாது. பல 100 வருஷங்களா பழங்குடி மக்கள் இதை ஒரு சர்வைவல் ஃபுட்டா பயன்படுத்திருக்காங்க. நம்ம உடம்புக்கு வயசாகிறத எதிர்த்து போராட, உடலோட பல அமைப்புகளுக்கு ஒரே நேரத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் ஃபியூவல் தான் இந்த சியா. சரி, பகுதி 1. இயற்கை எரிபொருள். 60 வயசுக்கு மேல நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பாப்போம். இந்த விதை எப்படி வேலை செய்துன்னு பாக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கும் லாஜிக்க புரிஞ்சுக்குவோம். வயசாகும் போது நம்ம உடம்புல ஏன் எனர்ஜி குறையுது? முதல் விஷயம், நம்ம செல்கள் எரிசக்தியை உற்பத்தி செய்யற வேகம் ரொம்ப குறைஞ்சிடும். அதனாலதான் சின்ன வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குது. 2வது, இன்சுலின் செயல்பாடு மாறுறதால ரத்தத்துல சர்க்கரை அளவு வேகமா ஏறி திடீர்னு குறையும். காலையில 11 மணிக்கு திடீர்னு கைகால் நடுங்குற மாதிரி ஒரு சோர்வு வரும் பாத்தீங்களா? அதுக்கு இதுதான் காரணம். கூடவே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது இரும்பு எப்படி காத்துல பட்டா மெதுவா துருப்பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம செல்களும் உள்ளுக்குள்ளேயே மெதுவா டேமேஜ் ஆகும். இதனாலதான் நமக்கு நீண்ட நேரத்துக்கு எனர்ஜி நிக்க மாட்டேங்குது. இது ரியல் லைஃப்ல எப்படி நடக்குதுன்னு ஒரு சாதாரண காலை உணவை வச்சு ஒப்பிட்டு பார்ப்போம். காலையில எழுந்த உடனே ஒரு ஸ்ட்ராங்கான டீ, கூட 2 பிஸ்கெட். இது நம்ம ஊர்ல பலருக்கும் வழக்கம். இது உடனே ரத்தத்துல சர்க்கரையை ஏத்தி உங்களை ஆக்டிவ் ஆக்கும். ஆனா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி வேகமா மேல போயிட்டு அடுத்த 1 மணி நேரத்திலேயே தடால்னு கீழே இறங்கி உங்களை மறுபடியும் சோர்வடைய செய்யும். ஆனா இன்னொரு பக்கம் சியா விதை கலந்த உணவு சாப்பிட்டா அது ஒரு ட்ரெயின் பயணம் மாதிரி. ரொம்ப மெதுவா சீரா ஜீரணமாகி உடலுக்கு நீண்ட நேரத்துக்கு நிலையான எரிசக்தியை கொடுக்குது. அதனால சர்க்கரை அளவு திடீர்னு ஏறுறதும் இல்ல, அந்த மிட் மார்னிங் கிராஷ் வர்றதும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? இதுல ஒரு சட்டில் விஷயம் இருக்கு, கவனிங்க. சியாவது தண்ணீரை உறிஞ்சு ஒரு ஜெல் மாதிரி மாறும் தன்மை கொண்டது. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை இழுத்துக்குமோ அப்படி அது உடம்புக்குள்ள போனதும் அந்த கரையக்கூடிய நார்ச்சத்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி செயல்பட்டு ஜீரணத்தை மெதுவாக்குது. உணவுல இருக்கிற சர்க்கரை ரத்தத்துல கலக்கிறத ஒரு ஸ்லோ ரிலீஸ் கேப்சியூல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்துது. அதனாலதான் இத நிலையான எரிசக்தி, அதாவது சஸ்டெயின்ட் எனர்ஜின்னு சொல்றாங்க. உடம்புக்கு எப்பவும் ஒரு பேக்கப் ஃபியூல் இருந்துட்டே இருக்கும். அடுத்து பகுதி 2. அமைதியான எதிரி. வீக்கம் மற்றும் மூட்டு வலியை எதிர்த்து போராடுதல். வெறும் எனர்ஜி மட்டும் பத்தாது. முதியோர்களோட வாழ்க்கையை தினமும் முடக்கிற இன்னொரு பெரிய போராட்டத்தை பத்தி நாம பேசியே ஆகணும். படிக்கட்டுல ஏறும்போது முட்டில வலி, தரையில உட்கார்ந்து எந்திரிக்க முடியாத நிலை. இதுக்கு காரணம் வெறும் வயசு கிடையாது. உடம்புக்குள்ள பல வருஷங்களா தங்கியிருக்க அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன். இது உடம்புக்குள்ள எரியிற ஒரு சின்ன நெருப்பு மாதிரி, ஒரு அமைதியான எதிரி. ஒரே நாள்ல இதை தாக்காது, மெதுவா மூட்டுகளை பலவீனப்படுத்தும். சியா விதைகள்ல அதிக அளவிலான ஒமேகா 3 கொழுப்பாமிலங்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. பொதுவா மீன்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே சத்து இதுல தாவர வழியில கிடைக்குது. இந்த ஒமேகா 3 அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அலர்ச்சியை, இன்ஃப்ளமேஷனை இயற்கையான முறையில குறைக்க ரொம்பவே உதவியா இருக்கு. வயசாகும்போது உடம்புல நடக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை சார்கோபீனியா, அதாவது தசை வலிமை ரொம்ப வேகமா குறையிறது. தசைகள் சுருங்குறதால என்ன ஆகும்? பேலன்ஸ் மிஸ் ஆகும், ஈஸியா கீழே விழும் அபாயம் அதிகரிக்கும். வயசான காலத்துல கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்படுறது எவ்ளோ பெரிய சிக்கல்னு நமக்கு தெரியும். இதை தடுக்க உடம்புக்கு ஒரு முழுமையான சப்போர்ட் தேவை. சியா விதையில இருக்கிற உயர்தர புரதம் மற்றும் கால்சியம், மெக்னீசியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தினசரி சின்ன சின்ன உடற்பயிற்சியோட சேரும்போது இந்த தசையிழப்பிற்கு எதிரா போராட உடலுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி உதவுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்டர்நெட்ல, வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள்ல இப்படி ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருக்கலாம்.
முட்டையை விட சியா விதை 200 மடங்கு சிறந்தது. ஒரு ஸ்பூன் சியா விதை 10 முட்டைக்கு சமம் அப்படின்னு பலரும் சொல்வாங்க. சரி, இந்த ஒப்பீட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான லாஜிக் என்ன? இது உண்மையா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். முட்டை அப்படிங்கிறது உயர்தர புரதத்துக்கு ஒரு மிகச் சிறந்த உணவு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தசைகளை உருவாக்க முட்டை ரொம்ப முக்கியம். ஆனா சியா விதை அப்படிங்கிறது வெறும் புரதம் மட்டுமில்ல, அது ஒரு மல்டி சிஸ்டம் சப்போர்ட். அதுல நார்ச்சத்து, ஒமேகா 3, கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள்னு உடலோட பல அமைப்புகளுக்கு ஒரே நேரத்துல சப்போர்ட் பண்ற சக்தி இருக்கு. முட்டை தசை வளர்ச்சிக்கு நல்லதுன்னா, சியா விதை நீண்ட நேர எரிசக்தி, ஆரோக்கியமான குடல் நலம், மூட்டழற்சி குறைப்புன்னு ஒரு ஒட்டுமொத்த ஹெல்த் பேக்கேஜா செயல்படுது. அதனால ஒன்னை விட ஒன்னு பெஸ்ட்னு சொல்றதை விட ரெண்டுமே வேற வேற விதத்துல நம்ம உடம்புக்கு தேவைங்கிறது தான் உண்மை. பகுதி 3. சரியான முறை. இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் இத தப்பா பயன்படுத்தினா ஆபத்து வரலாம். அந்த தவறுகளை தவிர்ப்பது எப்படி? இந்த தப்பு ரொம்ப காமன். தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. இன்டர்நெட்ல நன்மைகளை பார்த்த உடனே பலரும் செய்யற மிகப்பெரிய தப்பு இதுதான். நேரடியா உலர்ந்த சியா விதைகளை ஒரு ஸ்பூன்ல எடுத்து அப்படியே வாயில போட்டு தண்ணி குடிக்கிறது. இதோட டவுன் சைடு என்னன்னா, சியா விதைகள் தங்களை விட 10லிருந்து 12 மடங்கு தண்ணீரை ரொம்ப வேகமா உறிஞ்சும் தன்மை கொண்டவை. உலர்ந்தபடி அதை அதிகமா சாப்பிட்டா அது தொண்டையிலோ அல்லது உணவு பாதையிலோ போய் ஒட்டிக்கிட்டு உடனே வீங்கி ஒரு பெரிய அடைப்பை ஏற்படுத்திடும். மூச்சு திணறல் கூட வரலாம். இது நாம கட்டாலம் தவிர்க்க வேண்டிய ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சரியான முறை என்ன? ஸ்டார்ட் பண்ண ஈஸியஸ்ட் வே இதான். ஒரு நாளுக்கு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டுமே போதுமானது. அத ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு குறைஞ்சது 20லிருந்து 30 நிமிஷங்கள் வரை நல்லா ஊற வைக்கணும். நீங்க நைட்டே ஊற வச்சு காலையில கூட பயன்படுத்தலாம். அது முழுசா தண்ணீரை உறிஞ்சே ஒரு ஜெல் மாதிரி மாறின பிறகுதான் சாப்பிடணும். அத அப்படியே குடிக்கலாம் அல்லது உங்க காலை உணவுல ஓட்ஸ், தயிர், மோர், பால் அல்லது பழச்சாறு கூட கலந்து சாப்பிடலாம். இப்படி செஞ்சா தொண்டை அடைப்பவாயும் இல்லாம அந்த நிலையான சக்தி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இங்க ஒரு எக்ஸ்பர்ட் நியூவான்ஸ் இருக்கு. சியா விதை இயற்கையானதுதான். அதுக்காக எல்லாருக்கும் எப்பவும் செட் ஆகுமான்னா இல்ல. குறிப்பா வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்காக ரத்தத்தை நீர்த்து போகச் செய்யும் பிளட் தின்னர்ஸ் மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்கிறவங்களா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சியா விதையில இருக்க ஒமேகா 3க்கும் ரத்தத்தை நீர்க்கச் செய்யும் தன்மை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு IBS மாதிரியான கடுமையான குடல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் இருந்தா இதோட அதிகப்படியான நார்ச்சத்து செட் ஆகாம போகலாம். அதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க உங்க உணவுல இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி கட்டாயம் உங்க டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிக்கிறது தான் நல்லது. பகுதி 4. ஒரு பரந்த பார்வை, ப்ளூ ஜோன் மனநிலை. இப்போ ஒரு லெவல் மேல போலாம். இந்த சியா விதை மட்டுமே ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் கொடுத்துடுமா? கண்டிப்பா கிடையாது. உலகிலேயே அதிக ஆயுளோட எந்த நோய் நொடியும் இல்லாம வாழ்ற மக்கள் வசிக்கும் ப்ளூ ஜோன்ஸ் பகுதிகளோட லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னா ஒரு விஷயம் புரியும். சியா விதை அப்படிங்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு கருவி, டூல் மட்டுமே. அது ஒரு மாய மந்திரம் இல்ல. குறிப்பா முதியவர்களுக்கு வயசாக தாக உணர்வு குறையும். ஆனா சியா விதை சாப்பிடும்போது உடம்புக்கு நிறைய தண்ணீர் தேவை. அதனால ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம சீரான தூக்கம், தினமும் ஒரு 30 நிமிஷம் இலகுவான நடைப்பயிற்சி, மனச்சோர்வை தவிர்க்க நண்பர்கள், குடும்பத்தோடனும் எப்பவும் பேசிட்டு இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையோட லைஃப் ஸ்டைலோட இந்த சியா விதையும் சேரும்போதுதான் ஒரு முழுமையான ஆரோக்கியம் சாத்தியமாகும். இந்த முழு எக்ஸ்பிளைனரை சுருக்கமா சொன்னா, முதிய வயதுன்னா சோர்வும் வலியும் இயல்பு அப்படின்னு நாம நம்புறதே மிகப்பெரிய தப்பு. நம்ம உடல் ஒரு இரும்பு இயந்திரம் கிடையாது. அது சரியான எரிபொருளுக்காகவும் கவனிப்புக்காகவும் காத்திருக்க ஒரு அற்புதமான படைப்பு. உங்க உடலுக்கு நீங்க என்ன உணவை கொடுக்கறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க முதுமை ஒரு சோர்வான காலகட்டமா இருக்க போகுதா இல்ல சுறுசுறுப்பான சந்தோஷமான புதிய அத்தியாயமா இருக்க போகுதாங்கிறத தீர்மானிக்குது. வயது அப்படிங்கிறது கேலண்டர்ல இருக்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். உங்க ஆரோக்கியத்துக்காக, உங்க சுறுசுறுப்புக்காக இன்னைக்கு நீங்க மாத்தப் போற அந்த சின்ன பழக்கம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.